الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى. وكان النبي صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணல் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறை தொடராக பார்த்து வருகிறோம். அதில் இன்றைக்கு அண்ணல் பெருமானாரின் விண்வெளி பயணம். பெருமானாருக்கு எதற்கு மேராஜ்? மேராஜிலே பெருமானார் என்ன கண்டார்கள், என்ன சாதித்தார்கள்? அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அரணாக இருந்த அபூ தாலிப் 8 வயதிலே பெருமானாரின் பொறுப்பை தன் கையில் ஏற்று நுபுவத்துக்கு பிறகும் 10 ஆண்டு காலமாக பக்குவமாக வளர்த்த அபூ தாலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 51வது வயதில் வஃபாத்தாகிறார்கள். அரணாக இருந்த அபூ தாலிப் வஃபாத்தான கவலை, இன்னொரு பக்கம் குறைஷிகளுக்கு சந்தோஷம். அபூ தாலிப் இருக்கிறவரை முஹம்மதை கை வைக்க முடியவில்லை. அபூ தாலிப் இப்பொழுது இறந்து விட்டார், எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று குறைஷிகள் எண்ணிக்கொண்டிருக்கிற பொழுது சரியாக 3 தினம் 25 ஆண்டுகள் தன்னோடு வாழ்ந்த கதீஜா ரலியல்லாஹு மரணம். ஒரு பக்கம் அபூ தாலிபின் மரணம், இன்னொரு பக்கம் தன்னுடைய அன்பு மனைவி ஆசை மனைவி கதீஜாவின் மரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக கவலைப்படுகிறார்கள். நாயகத்தின் கவலைக்கு ஆறுதல் சொல்வதற்கு அகிலத்தில் ஆள் இல்லை. ஒருவர் கவலைப்படுகிறார் என்று சொன்னால் அவரை விட வயதில் மூத்தவர், முதிர்ச்சி பெற்றவர் ஆறுதல் சொன்னால் தான் அது ஆறுதல். 25 வயதிலே ஒருவர் கவலைப்படுகிறார் என்றால் 50 வயசுக்கார 40 வயசுக்கார் ஆறுதல் சொல்ல வேண்டும். 25 வயசுல கவலைப்பட்டு இருக்காரு 4 வயசு பையன் போய் கவலைப்படாதீங்க பாய் என்று சொன்னால் அது ஆறுதலாக ஆகாது. பெருமானாருக்கு ஆறுதல் சொல்லுகிற அளவிற்கு அகிலத்தில் ஆள் இல்லை. அதனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தானே அழைத்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பயணத்தை ஏற்பாடு செய்கிறார். வரலாற்று ஆசிரியர்கள் இன்னொரு காரணமும் எழுதுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறும் மனிதர்களுக்கு மட்டும் நபி அல்ல. அல்லாஹ் படைப்பினங்களை 4ஆக பிரிக்கிறார். மாஇ தண்ணீரால் படைக்கப்பட்ட படைப்புகள், நாரி நெருப்பால் படைக்கப்பட்ட படைப்புகள், நூரி ஒளியால் படைக்கப்பட்ட படைப்புகள், தீனி மனிதனை போன்று மண்ணால் படைக்கப்பட்ட படைப்புகள். இந்த 4 படைப்புகளுக்குமே நாயகம் தான் நபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் நபி. எனவே 4ஐயும் பார்க்க வேண்டும். மலக்கூத்து ஸமாவாத்தி வல் அர்த், நூறிகளினுடைய ஆதிக்கம் வானுக்கு மேலே இருக்கிறது. அந்த நூறிகளினுடைய ஆதிக்கம் என்ன என்பதையும் பெருமானார் பார்க்க வேண்டும். 4ஐயும் காட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மிஅராஜ் பயணத்தை ஏற்பாடு செய்கிறார். வரலாற்று ஆசிரியர்கள் இன்னொரு காரணமும் எழுதுவார்கள். ஒவ்வொரு நபியின் காலம் ஒரு விதமாக இருந்தது. அந்த காலத்தை ஒட்டி நபிமார்கள் வாழ்ந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் எல்லாமே செய்வனை செய்யக்கூடியவர்கள் சாகிரீன்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிஞ்சினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் காலம் மருத்துவ காலம்.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் மருத்துவர்களை மிஞ்சினார்கள். இதை போன்று பெருமானாரின் காலம் விஞ்ஞான உலகம். இவன் ராக்கெட்டிலே பறப்பான், ஜெட்டிலே போவான். அந்த முகம்மது பிறந்தார், ராக்கெட்டை பார்த்ததில்லை, வானுக்கு சென்றதில்லை, வானை பற்றி அவருக்கு தெரியாது என்று உலகம் பேசக்கூடாது. வானல்ல இன்றைக்கு வானையே விஞ்ஞானம் எட்டவில்லை. ஆனால் பெருமானார் காப கௌசைன், சிதறத்துல் முன்தஹாவை தாண்டி, அதற்கு மேலே இருக்கிற ரஃப்ரஃபை தாண்டி, அதற்கு மேலே இருக்கிற ஜுஹ்ருஃபை தாண்டி, அதற்கு மேலே அல்லாஹ்வினுடைய லிகாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண வேண்டும். எல்லோருக்கும் இல்லாத ஆற்றல் பெருமானாருக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த பயணத்தை ஏற்பாடு செய்கிறார். தஃசீர் கபீரிலே இன்னொரு காரணமும் எழுதுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், இன்னல்லாஹ் இஸ்தரா பில் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் முஃமின்களை விலை கொடுத்து வாங்கிக் கொண்டான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார், சொர்க்கத்தை தருவதற்காக. அல்லாஹ் பிசினஸ் பண்றான், நான் சொர்க்கத்தை தருகிறேன், நீங்கள் உங்களை எனக்கு கொடுத்து விடுங்கள் அல்லாஹ் சொல்கிறார். முஃமின்கள் இறைவனுக்காக, அதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறார். இதை விளம்பரம் செய்ய வந்தவர்கள் பெருமானார். சொர்க்கத்தை பார்க்காமலே ஒருத்தர் சொர்க்கத்தை வியாபாரம் பண்ணா, பொருளை பார்க்காமலே வியாபாரம் செய்தார், மக்கள் ஏற்க மறுப்பார்கள். பெருமானார் பார்த்து வந்து சொர்க்கத்தினுடைய நியமத்துக்கு அங்கு யார் யார் இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து வந்து சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த மேராஜ் பயணத்தை ஏற்பாடு செய்கிறார். மேராஜ் பயண ஏற்பாடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 51வது வயது. உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். யார் அந்த உம்மு ஹானி? அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய உடன் பிறந்த சகோதரி, பெருமானாரினுடைய சிறிய தந்தையின் மகள் உம்மு ஹானி. இன்னொரு ரிவாயத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா நகரத்திலே காபாவிலே பெருமானார் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 70000 மலக்குகளோடு, மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அத்தனை பேர்களும் மலக்குகளோடு பெருமானார் இடத்தில் இறங்குகிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரை காணுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ராயிலை பார்த்தே பழக்கப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி ஐய ஆயத்தின் அன்ஸல்த யா ஜிப்ராயில், ஆயத்து ரஹ்மா ஆயத்து அதாப். ஜிப்ராயிலே ரஹ்மத்தினுடைய வசனத்தை கொண்டு வந்திருக்கிறீரா, அதாபினுடைய வசனத்தை கொண்டு வந்திருக்கிறீரா, என்ன வசனத்தை என்னிடத்திலே கொண்டு வந்தாய் என்று கேட்கிற பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இப்பொழுது வசனத்தை ஒன்றும் கொண்டு வரவில்லை, உங்களை அல்லாஹ் அழைத்து வரச் சொல்லி இருக்கிறான், அதற்காக வந்திருக்கிறேன். லிமாதா, எதற்காக அல்லாஹ் அழைத்து வரச் சொன்னான்? லியாஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், உங்களுடைய முன் செய்த பின் செய்த எல்லா பாவங்களையும் அழிப்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைத்து வரச் சொன்னான். எனக்கு மட்டும் போதாது, என் உம்மத்திற்கு அல்லாஹ் என்ன சொன்னான், என் உம்மத்திற்கு அல்லாஹ் என்ன சொன்னான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வசனத்தை சொல்லுவார்கள், வல சௌஃப யு'தீக ரப்புக ஃபதர்லா, நீங்கள் எதையெல்லாம் நினைக்கிறீர்களோ அது முழுவதையும் அல்லாஹ் கொடுப்பதற்காகத்தான் உங்களை மேராஜுக்கு அழைக்கிறான். நாயகமே, புறப்படுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாராகிறார்கள். புராக் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சொர்க்க வாகனம், அதனுடைய உடலமைப்பு மனித உடலமைப்பை போல, அதனுடைய கால்கள் ஒட்டகத்தினுடைய காலை போல, அதனுடைய முகம் குதிரையின் முகத்தை போல. வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய எழுதுவார்கள், அதனுடைய வேகம் ஒளியின் வேகத்தை விட அதிகமானது. கண் சிமிட்டும் நேரத்திற்குள்ளே வானை கடக்கும் ஆற்றல் படைத்த புராக் வாகனம் ரெடியாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொல்லுகிறார்கள், நான் தொழுதுவிட்டு புறப்படுகிறேன். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுமதியை கொடுக்கிறார்கள். தொழுதுவிட்டு கிளம்ப சொல்லுவார்கள். பெருமானார் மஸ்ஜிதுல் ஹராமிலே தொழுகிறார்கள். புராக்கிலே பயணம் தொடர்கிறது. பைத்துல் முகத்தஸுக்கு பயணம் செய்கிறார்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லுகிற வழியில் பல அதிசயங்கள், வரலாற்று ஆசிரியர்கள் வியந்து நிற்கிற அதிசயங்கள் 1000. அதை மட்டும் ஒரு நாள் தனியா பேசிக் கொண்டு இருக்க வேண்டும். சில அதிசயங்களை சொல்லுவேன். செல்லுகிற வழியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறக்கப்படுகிறார்கள். ஒரு பசுமையான பூமி,
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இங்கு 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு தொழுகிறார்கள். தொழுது முடித்துவிட்டு கேட்டார்கள், இது என்ன இடம் என்று கேட்கிற பொழுது, ஒரு நாள் மக்கள் உங்களை திரட்டுவார்கள் மக்காவிலிருந்து, நீங்கள் வருகிற தைபா, யஸ்ரிப், மதீனா இதுதான் நாயகமே. பெருமானார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்கிறார்கள், என்னை அடிக்கவெல்லாம் செய்வார்களா, மக்கள் என்னை துரத்துவார்களா என்று அதிசயமாக பெருமானார் கேட்கிறார்கள். உங்களை மட்டுமல்ல, உலகத்திலே தோன்றிய அத்தனை நபிமார்களையும் இந்த மக்கள் விரட்டித்தான் இருக்கிறார்கள் நாயகமே என்று சொல்லி மீண்டும் பயணம் தொடர்கிறது. ஒரு இடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கி இங்கு 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அங்கும் இறங்கி தொழுதுவிட்டு பெருமானார் கேட்கிறார்கள், இது என்ன இடம் என்று கேட்க, இங்குதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பேசினார்கள். 70,000 திரைகளுக்கு அப்பால் பேசிய தூர் சீன மலை இதுதான் நாயகமே. இங்கிருந்துதான் பேசி அல்லாஹ்வோடு பேசுகிற பொழுது ஹர்ர மூசா சைகா, மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி விழுந்த இடம் இதுதான். மீண்டும் பயணம் தொடர்கிறது. செல்லுகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டி இங்கு இறங்கி தொழுங்கள் 2 ரக்காத் தொழுகிறார்கள். இது என்ன இடம் என்று கேட்கிறார்கள். பெத்லஹேம், பைத்துல் லஹ்மின், இதுதான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பிறந்த ஊர் என்று சொல்லி காட்டப்படுகிறது. மீண்டும் பயணம் தொடர்கிறது. பயணம் சென்று கொண்டே இருக்கிற பொழுது வலது பக்கத்தில் இருந்து ஒரு அழைப்பு கேட்கிறது, யா முஹம்மத், யா முஹம்மத் இர்ஜி, முஹம்மதே திரும்பி பார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டாங்க, யார் கூப்பிட்டாலும் திரும்பாதீங்க. இன்னொரு பக்கம் இடது பக்கத்தில் இருந்து, யா முஹம்மத் இர்ஜி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்கும் திரும்ப வேண்டாம். கடைசியில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே கேட்டார்கள், இது யார் அழைக்கிறார்கள்? வலது பக்கம் அழைத்தவர்கள் யூதர்கள். நீங்கள் திரும்பி இருந்தால் உங்கள் சமூகம் யூத மதத்தின் பக்கம் அதிகமாக சென்றுவிடும். இடது பக்கம் அழைப்பாளிகளாக இருந்தவர்கள் நசாராக்கள், அவர்களின் அழைப்பை ஏற்று நீங்கள் திரும்பி இருந்தால் உங்களுடைய மக்கள் உம்மத்துகள் நசாராக்களாக மாறி போவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்று ஆறுதல் சொல்லுகிறார்கள். அடுத்து சென்று கொண்டே இருக்கிற பொழுது ஒரு ஜுவாலை வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கரிப்பதற்காக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அதிலிருந்து பெருமானாரை பாதுகாக்கிறார்கள். இது என்ன என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இப்லீஸின் ஜுவாலை உங்களை அழிப்பதற்காக அவன் பயன்படுத்திய நெருப்பு குண்டம் தான் இது என்று சொல்லி காட்டுகிறார்கள். பாதுகாக்கிறார்கள். மீண்டும் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு அழகான பெண் உடல் முழுக்க நகைகள் ஆபரணங்கள் அனைத்தையும் அணிந்து கொண்டு பெருமானாரை வரவேற்கிறார். முஹம்மதே வாருங்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்கே திரும்பாதீங்க என்றாங்க. பெருமானாரிடத்திலே ஏன் என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் இடத்திலே கேட்க ஜிப்ரீல் சொன்னார்கள், இதுதான் உலகம் தன்னுடைய ஆபரணத்தை அலங்காரத்தை காட்டி உங்களை இழுக்கிறது. நீங்கள் திரும்பி இருந்தால் உங்களுடைய உம்மத்துக்கு ஆகிரத்துக்காக ஒருவரும் அமல் செய்ய மாட்டார்கள். எல்லாம் உலகம் என்றே மயங்கி போவார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பதில் சொல்லுகிறார்கள். சில தூரம் சென்று கொண்டிருக்கிறார்கள். செல்லுகிற வழியிலே பார்த்தால் விவசாயம், விதை போடப்படுகிறது, கதிர் எழுந்து நிற்கிறது, அறுவடை செய்யப்படுகிறது, மீண்டும் விதை போடப்படுகிறது, கதிர் எழுந்து நிற்கிறது, அறுவடை செய்யப்படுகிறது, மீண்டும் விதை போடப்படுகிறது. விவசாயம்னா விதையை போட்டு 3 மாசம் 6 மாசம் எதிர்பார்த்து அறுவடை செய்ய வேண்டும். ஆனால் போட்டவுடன் விளைகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்கிறார்கள், இப்படி ஒரு அதிசயம் நடக்கிறது, இது என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், முஜாஹிதுகளுடைய அமால்கள், இறைவனுக்காக போர் செய்தவர்களுடைய அமால்கள் ஒன்றுக்கு அல்லாஹ் 700ஆக 7 லட்சமாக இப்படித்தான் கொடுப்பான் என்றார்கள். கார்ட்டூனாக காட்டப்படுகிறது. இன்னும் சிறிது தூரம் செல்கிறார்கள். ஒருவரை படுக்க வைத்து தலையிலே கல்லை போடப்படுகிறது. நசுங்குவான், மீண்டும் உயிர் கொடுக்கப்படும், மீண்டும் போடப்படும், நசுங்குவான், மீண்டும் உயிர் கொடுக்கப்படும், மீண்டும் போடப்படும். இது யார் என்று கேட்கிறார்கள். இவன் தான் தாரிக்குஸ் ஸலாத், தொழுகையை விட்டவனுக்கு நாளை மறுமையிலே ரப்பல் ஆலமீன் கொடுக்கிற தண்டனை இதுதான். இறைவனுக்காக இறைவன் படைத்த தன்னுடைய சிரசை நெற்றியை பூமியிலே வைக்காமல் விட்டதற்காக அல்லாஹ் கொடுக்கிற கடும் தண்டனை இது என்று சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் கொஞ்ச தூரம் செல்லுகிறார்கள். சங்கிலியால் 2 பேர்கள் ஒரு மனிதனை பிடித்து வருகிறார்கள். தங்கத்தையும் வெள்ளியையும் காய்ச்சி அவன் மீது ஊட்டப்படுகிறது. கொதித்து போகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் இவர் யார் என்று கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவன் தான் மானிஉஸ் ஸக்கா, இவனும் ஜகாத் கொடுக்க மாட்டான், கொடுக்கிறவனையும் சேர்த்து தடுத்துடுவான். அதனால் இவனுடைய தங்கமும் வெள்ளியும் இவனுடைய பணங்களையும் உருக்கி இவனின் மீது ஊட்டப்படுகிறது.
கொஞ்ச தூரம் போன நல்ல மாமிசமும் இருக்கிறது, நாட்டமடிக்கிற மாமிசமும் இருக்கிறது. இந்த மனிதன் நாட்டமடிக்கிற மாமிசத்தை சாப்பிடுகிறார். பெருமானார் கேட்கிறார்கள், என்ன அதிசயமாக இருக்கிறது? நல்ல மாமிசம் இருக்கிற பொழுது நாட்டமடிக்கிற மாமிசத்தை சாப்பிடுகிறானே, இவன் யார்? இவன் தான் கிளி மாதிரி மனைவி இருந்தும் வேற ஒண்ணு மாதிரி வப்பாட்டி வைக்கக்கூடியவன், விபச்சாரம் செய்யக்கூடியவன், தன்னுடைய அழகான மனைவியை கையிலே வைத்துக் கொண்டும் கூட அடுத்த பெண்ணின் மீது ஆசைப்பட்டவன் இவன். இன்னும் சிறிது தூரம் பயணம் தொடர்கிறது. ஒருவருடைய நாக்கை கத்திரியால் கத்திரிக்கப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் இவர் யார் என்று கேட்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்தான் குத்தபா, சொல்லிருக்கும் செயல் இருக்காது. நாயுகல்லதீன ஆமனு லிம தகூலுன மா லா தஃஅலூன். அல்லாஹ் சொல்லுகிறானே செய்யாததை ஏன் சொல்லுகிறீர்கள் என்று வெறும் சொல்லை மட்டும் சமூகத்திற்கு சொல்லுகிற குத்தபாக்கள் இப்படித்தான் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்கிறார்கள். மீண்டும் கடந்து செல்கிறார்கள். ஒரு சின்ன பாறை, அந்த பாறையிலிருந்து காளை மாடு வருகிறது. வெளியே வந்த மாடு மீண்டும் உள்ளே போகலாம் என்று முயற்சிக்கிறது, முடியவில்லை. சின்ன பாறையிலிருந்து பெரிய மாடு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் இது யார் என்று கேட்கிறார்கள். சொன்ன சொல்லை அள்ள முடியாதவர்கள், பேசும்போது கண்ட மாதிரி பேசியறது, அதற்கு பிறகு சாரி சொல்லக்கூடியவர்கள், சொன்ன சொல்லிலிருந்து கைசேதப்பட்டு தவறு செய்து விட்டேனே என்று சொல்பவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் படுகிற நதாமத் கைசேதம் இது. இன்னும் சிறிது தூரம் செல்கிறார்கள். ஒரு வித்தியாசமான காட்சி. ஒரு பெண்ணுக்கு கீழே, மார்பகத்திற்கு கீழே நெருப்பு மூட்டப்படுகிறது. கடுமையாக வேதனைப்பட்டு அழுகிறாள். உடலெல்லாம் அந்த தீயால் கரிக்கப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யாருன்னு கேட்கிறாங்க. வித்தியாசமாக வேதனை செய்யப்படுகிறார். தன் பிள்ளைக்கு பால் கொடுக்காதவள், தன் அழகை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தன் பெற்ற பிள்ளைக்கு பால் கொடுக்காதவளுக்கு இறைவன் வழங்குகிற தண்டனை என்றார்கள். மீண்டும் தொடர்கிறது. கொஞ்ச தூரம் போனா நல்ல நறுமணம் வீசுகிறது. இது என்ன வாசனை என்று கேட்கிறார்கள். இது சொர்க்கத்தினுடைய காற்று வருகிறது, சொர்க்கத்தின் வாசனை. கொஞ்ச தூரம் சென்றதற்கு பிறகு துர்நாற்றம் அடிக்கிறது. இது என்ன என்று கேட்கிறார்கள். இது நரகத்தினுடைய காற்று, அதனால் துர்நாற்றம் அடிக்கிறது. மீண்டும் தொடர்கிறார்கள். ஒரு இடத்திலே ஒருவன் விறகு கட்டை தூக்கிக் கொண்டு செல்கிறான், சுமக்க முடியாமல் செல்கிறான். பின்னால் ஒருவர் சாட்டையை வைத்து அடிக்கிறார், சுமக்க முடியாமல் இழுக்கிறான். இது என்ன காட்சி என்கிற பொழுது அமானிதங்களை சுமக்கக்கூடியவர்கள், அமானிதத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றக்கூடியவர்களுக்கு நாளை மறுமையிலே கொடுக்கப்படுகிற தண்டனை இதுதான். மீண்டும் தொடர்கிறது, மீண்டும் தொடர்கிறது. சென்று கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். ஒருவரை முள் மரத்தால் வைத்து அவனுடைய மேனியில் இழுக்கப்படுகிறது. உடலெல்லாம் கிழிந்து கொண்டு வருகிறது. மீண்டும் இழுக்கப்படுகிறது, கிழிகிறது. யார் என்று பெருமானார் கேட்கிற பொழுது இவர்தான் குத்தாஉத் தரீக், வழிப்பறி கொள்ளையர்கள். இப்படியே காட்சி தொடர்கிறது. புராக்கின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை அடைகிறார்கள். புராக்கு கட்டி வைக்கப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமான், நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்துல் முகத்தஸுக்குள் அழைத்துச் செல்கிறார்கள். இந்த பைத்துல் முகத்தஸின் வரலாறு என்ன? எல்லாம் காபாவை பற்றி நிறைய அறிந்து வைத்திருக்கிறோம். காபத்துல்லா கட்டப்பட்டு சரியாக 40 ஆண்டுகளுக்கு பிறகு பைத்துல் முகத்தஸ் கட்டப்பட்டு விட்டது. காபா எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்திலே புதுப்பிக்கப்பட்டதோ, இதை போன்ற பைத்துல் முகத்தஸ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தின் காலத்திலே புதுப்பிக்கப்படுகிறது. இருந்த பைத்துல் முகத்தஸ் இல்லாமல் போனது. அந்த இடம் யத்தீம்களுக்கு சொந்தமான இடமாக மாறுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், அந்த இடத்தை ஆக்கிரமிக்கிறார்கள், கட்டுகிறார்கள். காலையிலே கட்டுவார்கள், மாலையிலே இடிந்து விழுந்துவிடும். மீண்டும் காலையிலே கட்டுவார்கள், இரவிலே பார்த்தால் இழிந்துவிடும். அல்லாஹ்விடத்திலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள், யா அல்லாஹ், நான் என் கோட்டையை கட்டவில்லை, என் வீட்டை கட்டவில்லை, உன் ஆலயத்தை கட்டுகிறேன். காலையில் கட்டினால் மாலையில் விழுகிறது, என்ன ரப்பே என்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், காசு கொடுத்து வாங்கி கட்டினாயா? நீ நாட்டின் அரசர் என்பதற்காக அடுத்தவனின் இடத்தை ஆக்கிரமித்து கட்டி இருக்கிறாய். அப்படி ஒரு கட்டிடம், அப்படி ஒரு இடம் எனக்கு தேவையில்லை. அதற்கு பிறகு அதிக தொகை கொடுத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கட்டிடத்தை கட்டுவார்கள். கட்டி முடிப்பதற்குள்ளே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆவதற்கு முன்னால் அந்த கட்டிடம் எழுகிற பொழுது 6 விஷயங்களை அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் அங்கீகரித்தார்.
முதலாவதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா அல்லாஹ், இந்த கட்டிடத்தின் பொருட்டால் நான் கேட்கிறேன், உன் ஆலயத்தின் பொருட்டால் எனக்கு ஹிக்மத்துக்களை தருவாயாக, மார்க்க ஞானத்தை தருவாயாக. அல்லாஹ் கொடுத்தான். இரண்டாவதாக கேட்டாங்க, முல்கல் லா யம்பகி லிஅஹத், யாருக்கும் கொடுக்காத ஆதிக்கம், பறவை பட்சிகளின் ஆதிக்கம், ஜின்களின் ஆதிக்கம் எனக்கு வேண்டும். அல்லாஹ் கொடுத்தான். எல்லா ஜின்களின் ஆதிக்கமும் இருந்தது. பறவை பட்சிகள், எறும்பு பேசுகிற பேச்சையும் அறிகிற ஆற்றல் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் கொடுத்தார். மூன்றாவதாக அவர்கள் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த பள்ளிக்குள்ளே வந்து யார் தொழுகிறார்களோ அவர்கள் தொழுதுவிட்டு வெளியே செல்லும் பொழுது எல்லா சிறு பெரும் பாவம் அத்தனையும் அழிக்கப்பட்டு வெளியே கிளம்ப வேண்டும். செருப்பை கழட்டும் போது பாவம் நீக்கிவிட வேண்டும். வெளியே செல்லுகிற பொழுது பரிசுத்தமாக செல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான். நான்காவதாக கேட்கிறார்கள், யாராவது பயத்தோடு இதற்குள் நுழைந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பை நீ வழங்க வேண்டும் ரப்பே. ஐந்தாவதாக, யார் இங்கு துஆ செய்தாலும் அதை கபூல் செய்ய வேண்டும் ரப்பே. உமர் ரலியல்லாஹு தஆலா இதுக்காகவே பயணம் செஞ்சாங்களாம். துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான், நான் அங்கு சென்று துஆ செய்ய வேண்டும். ஆறாவதாக கேட்டார்கள், யார் பாவ மன்னிப்பு கேட்கிறார்களோ அவர்களின் பாவத்தை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் இந்த ஆறுக்கும் அங்கீகாரம் வழங்கிய இடம்தான் பைத்துல் முகத்தஸ். ஜின்களை கொண்டு கட்டியதால், வைர வைடூரியங்களை கொண்டு கட்டப்பட்ட கட்டிடம் பைத்துல் முகத்தஸ். புக்த் நசர் உலகத்தை ஆட்சி செய்கிற பொழுது பைத்துல் முகத்தஸில் இருக்கக்கூடிய கனிமங்களை மட்டும் 80 அஜ்லா 80 வண்டிகள் கடத்தி சென்ற வரலாறு உண்டு. 80 வண்டிகள், தங்கங்களாக, வெள்ளிகளாக, வைரம் வைடூரியமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பைத்துல் முகத்தஸிலே ஒரு கல்லை வைத்திருக்கிறான். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருந்து கொண்டு வரப்பட்ட கல். எப்படி ஹஜ்ருல் அஸ்வத் சொர்க்கத்திலிருந்து வந்ததோ அதை போன்று பைத்துல் முகத்தஸிலே ஒரு கல் இருக்கிறது. அது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருந்து வந்த கல். அதிலிருந்து தான் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கியாமத் நாள் வருகிற பொழுது சூர் ஊதுவார்கள். கோமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள், தஜ்ஜால் வருகிற பொழுது அங்குதான் பைத்துல் முகத்தஸுக்குள் நுழைய முடியாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து உருகி சாம்பலாகி விடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் பைத்துல் முகத்தஸில் வஃபாத் ஆகிறானோ அவன் வானத்தில் வஃபாத்தானவனுக்கு சமம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேசுகிறார்கள். 3 பள்ளிக்கு சென்றால் அங்கு சென்றதற்கு பிறகு ஒரு குர்ஆனை முடித்துக் கொள்ளுங்கள். அப்படி முடித்தால் உங்களுக்கு ஒரு கேரண்டி கார்டு உண்டு, தாவத்தே முஸ்தஜாபா உண்டு. பெருமானார் சொல்லுகிறார்கள், ஒன்று மஸ்ஜிதுல் ஹராம், இன்னொன்று மஸ்ஜிதி ஹாதா, என் மஸ்ஜித் மஸ்ஜிதுன் நபவி, மூன்றாவதாக பைத்துல் முகத்தஸ். இந்த மூன்றுக்கும் சென்று யார் ஒரு குர்ஆனை முழுமையாக முடிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாவத்தே முஸ்தஜாபா, அங்கீகரிக்கப்பட்ட துஆவை கொடுக்கிறான். அந்த குர்ஆனை முடித்துவிட்டு அவர் என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் என்றார்கள் பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பைத்துல் முகத்தஸிலே யார் ஒரே ஒரு நோன்பு வைக்கிறாரோ பராஅத்து மினன்னார். மஸ்ஜிதுன் நபவியில கூட 8 நாள் 40 வக்த் தொழுதா பராஅத்து மினன்னார். ஆனால் பைத்துல் முகத்தஸில் ஒரே ஒரு நோன்பு வைத்தார் பராஅத்து மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை என்றார்கள் பெருமானார். உங்களுக்கு செல்ல முடியவில்லையா பைத்துல் முகத்தஸுக்கு? பெருமானார் சொன்னார்கள், அதிலே எரிப்பதற்கான எண்ணெய்க்கு நீங்கள் உதவி செய்யுங்கள், சொர்க்கத்திலே உங்களுக்கு இடம் உண்டு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு அந்த பைத்துல் முகத்தஸை இழக்கிற தருவாயில் இந்த சமூகம் இருக்கிறதே, அதற்காக நாம் துஆ செய்திருக்கிறோமா? அந்த பைத்துல் முகத்தஸை மீட்டெடுப்பதற்காக, அந்த பைத்துல் முகத்தஸுக்கு அருகிலே வாழுகிற இஸ்லாமிய சமுதாயத்தை காப்பதற்காக, நம் சகோதரர்களை உயிர் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற சகோதரர்களை வாழ்விப்பதற்காக என்ன முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்? பைத்துல் முகத்தஸினுடைய ஆற்றல் அலாதியான. பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். பெருமானாரின் வருகைக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நபிமார்களையும் அழைத்து வைத்திருந்தார். காரணம், நபிமார்களிலே 90% நபிமார்கள் பைத்துல் முகத்தஸை சுற்றி வாழ்ந்தவர்கள். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் அழைத்தான். எல்லா நபிமார்களினுடைய ரூஹுகளையும் அல்லாஹ் அழைத்தான். காரணம், நபியுல் அன்பியா, பெருமானாருக்கு ஒரு பட்டம் வழங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் அழைக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லவா, எல்லா நபிமார்களும் ஆனவுல் அர்வாஹ்களே சொல்லிட்டான்ல, எல்லா நபிமார்களும் நாயகத்தை ஈமான் கொள்ள வேண்டும், உதவி செய்ய வேண்டும். கடைசியில பிறக்கிற நபிக்கு எப்படி முன்னாடி பிறந்தவங்க ஈமான் கொள்வது? பெருமானார் கடைசியில பிறக்கிறாங்க, முன்னால் பிறந்தவர்கள் எப்படி ஈமான் கொள்ள முடியும்? அதனால் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா நபிமார்களும் அழைக்கப்பட்டு பாங்கு சொல்லப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாங்கு சொல்லுகிறார்கள்.
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அதற்கு அடுத்து சொன்னார்கள் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். வந்திருக்கிற எல்லா நபிமார்களும் பாங்குக்கு பதில் சொல்றது வாஜிப் இல்லையா? எல்லா நபிமார்களும் அஷ்ஹது அன்ன முஹம்மதன், நபியின் மீது ஈமான் கொள்ளுகிறார்கள், நபியின் மீது ஈமான் கொள்ளுகிறார்கள். நபியுல் அன்பியா என்ற பட்டம் ஹுமான் நபியுல் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாராஜில் தான் கொடுக்கப்படுகிறது. புராக் வாகனம் எங்கு கட்டப்பட்டதோ அந்த பாறைக்கு கீழிருந்து தான் உலகத்தில் இருக்கிற நல்ல தண்ணீருக்கான ஊட்டின் துவக்கம் என்றார்கள் பெருமானார். எப்படி ஹஜருல் அஸ்வத் அதற்கு கீழிருந்து ஜம்சமின் ஊட்டு கிளம்புகிறது என்று சொன்னார்களோ, புராக் எங்கே கட்டப்பட்டதோ அந்த இடத்திலிருந்து தான் நல்ல தண்ணீருக்கான, உலகத்தில் இருக்கிற நல்ல தண்ணீருக்கான ஊட்டின் துவக்கம் என்றார்கள் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிகிறது. இதுவரைக்கும் உள்ள நிகழ்வுக்கு பேர் தான் இஸ்ரா. இதுக்கு மேலதான் பெருமானார் மிஅராஜுக்கு செல்கிறார். இரவு பயணம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். இந்த இரவு பயணத்தை யார் மறுக்கிறாரோ அவர் காஃபிர், குர்ஆனுடைய வசனத்தை மறுத்தவர். மிஅராஜை எவர் மறுக்கிறாரோ, இங்கிருந்து வானத்துக்கு போனதை யார் மறுக்கிறாரோ, இது ஹதீஸிலே பதிவான வரலாறு, அவர் ஃபாசிக், மறுப்பவர் பாவி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸிலிருந்து இன்னும் மீண்டும் உயர்கிறார்கள். இது உயர்ந்தது புராக்கின் மூலமாக அல்ல, மிஅராஜ் என்றாலே ஏணிப்படின்னு அர்த்தம். படியின் மூலமாக, சுள்ளமின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானுக்கு உயர்த்தப்படுகிறார்கள். படியின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது வரிசையாக சொல்கிறார்கள். ஒவ்வொரு படியாக நான் ஏறுகிற பொழுது எதையெல்லாம் நான் பார்த்துவிட்டு ஏறினேன் பெருமானார் பேசுகிறார்கள். முதல் படியிலே நான் ஏறுகிற பொழுது மலக்குமார்களை சிகப்பு உடை அணிந்தவர்களாக ஒரே யூனிஃபார்ம்ல பார்த்தேன். இரண்டாவது படியிலே ஏறுகிற பொழுது மலக்குமார்களை சஃப்ரத்திலே மஞ்சள் நிறத்திலே நான் பார்த்தேன். மூன்றாவது படியிலே நான் ஏறுகிற பொழுது மலக்குமார்களை பச்சை வடிவத்திலே பார்த்தேன். நான்காவது படியிலே ஏறுகிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே மலக்குகளின் தூதுவர்கள் ஒவ்வொருவராக வருகிறார்கள். அஜ்ஜில் யா ஜிப்ரீல் முஹம்மதா, அஜ்ஜில் யா ஜிப்ரீல், முஹம்மதை சீக்கிரமாக ஏற்றுங்கள், முஹம்மதை சீக்கிரமாக ஏற்றுங்கள் என்று பார்த்தேன். ஐந்தாவது படியிலே ஏறுகிற பொழுது ஒரு மலக்கு, பிரம்மாண்டமான மலக்கு இருக்கிறார். அவரை சுற்றிலும் ஏராளமான லட்சோப மலக்குகள் இருக்கிறார்கள். எல்லாம் தலைகுனிந்தவர்களாக இருக்கிறார்கள். இறைவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இருக்கிறார்கள். இதையும் நான் கண்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆறாவது படியிலே ஏறுகிற பொழுது இஸ்மாயில் என்ற மலக், பெருமானாரை பார்ப்பதற்காகவே எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இஸ்மாயில் என்ற மலக் 70,000 மலக்குகளோடு பெருமானாரை வரவேற்ற காட்சியை சொல்லுகிறார்கள். ஏழாவது படியில் ஏறுகிற பொழுது தலாக்கி என்ற மலக் 1,00,000க்கும் மேற்பட்டவர்களை தனக்குள்ளே சேர்த்துக் கொண்டு நிற்பதை நான் கண்டேன் என்றார்கள். ஒவ்வொரு மலக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ரதாக்கி என்ற மலக் சஜிதாவிலேயே விழுந்து அவரோடு சேர்ந்து லட்சோபலட்சம் மலக்குகள் சஜிதாவில் இருப்பதை கண்டேன். இப்படியே உயர்ந்து 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 ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னை முதல் வானத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள். வானத்தினுடைய காவலர் ஹாசின் மன்னன்ட்ட, வானத்துக்குள்ள நம்ம ஈஸியா போயிட முடியாது. நீங்கள் யார் என்று கேட்க, அந்த ஜிப்ரீல், நான் தான் ஜிப்ரீல் என்கிறார்கள். நான் தான் வந்திருக்கிறேன்னு சொல்லல. வமன் மஅக், உம்மோடு யார் இருக்கிறார்கள்? முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அழைத்து வர உத்தரவிட்டானா? ஆம், அல்லாஹ் அழைத்து வர உத்தரவிட்டான். ஜிப்ரீலே போறதா இருந்தாலும் 1000 கொஸ்டினுக்கு பிறகுதான் செல்ல முடியும் என்பதற்கு இதைவிட பெரிய சான்று இருக்க முடியாது. இதை போன்று வீட்டுக்கு உள்ளே இருப்பவர்கள் கேள்வி கேட்டு அனுப்புவதற்கு மார்க்கத்தில் அனுமதி உண்டு என்று பெருமானார் இந்த ஹதீஸை வைத்துத்தான் சொல்லி காட்டுகிறார்கள். வீட்டுக்குள்ள போகும்போது கதவை தட்டும் போது யார் வந்திருக்கான்? நான் வந்திருக்கேன், திறக்காதன்னு நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்ல வேண்டும் என்கிறார்கள். முதல் வானத்திற்கு செல்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை காணுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பெருமானாருக்கு சுபசோபனம் சொல்கிறார்கள். மர்ஹபம் பி இப்னி ஸாலிஹ் வல் அகி ஸாலிஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வலது பக்கம் பார்த்து சிரிக்கிறார்கள், இடது பக்கம் பார்த்து அழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் கேட்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், வலது பக்கம் சொர்க்கத்தை பார்த்து சிரித்தார்கள், இடது பக்கம்
நரகத்தை பார்த்து அழுதார்கள். வரலாறு நீண்டு செல்லுகிறது. ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தையும் பெருமானாருக்கு அழைத்துச் சென்று காட்டுகிறார்கள். அதனுடைய நியாமத்துக்களையும் அழைத்துச் சென்று காட்டுகிறார்கள். நரகத்தையும் அழைத்துச் சென்று காட்டினார்கள். நரகத்தினுடைய நியாமத்துக்களையும் நரகத்தினுடைய அதாபையும் அழைத்துச் சென்று காட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நரகத்தின் காட்சியை பற்றி நம் சமுதாயத்திற்கு எடுத்துரைக்கிறார்கள். நரகம் மொத்தம் 7 உண்டு. அந்த 7ஐயும் நான் கண்டுவிட்டு வந்தேன். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு இடத்திலே அழுது கொண்டே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த 7ஐயும் நான் கண்டேன். 7 நரகங்கள், ஜஹீம், ஜஹன்னம், லலா, சஈர், சக்ர், ஹாவியா, உத்தமா, 7 நரகங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நரகத்திற்குள்ளே யார் இருப்பார்கள் என்பதையும் நான் சொல்லுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை சொல்வதற்கான காரணம் அடுத்த 10 நரகத்திலிருந்து நரக விடுதலைக்கான 10. அந்த நரகவாசிகளில் ஒரு லிஸ்டிலே நாம் இருந்தால் அதிலிருந்து நாம் கண்டிப்பாக இந்த 10வது இரவிலே இப்பொழுதிருந்தே பாவ மன்னிப்பு தேடி நீங்கிக் கொள்ள வேண்டும். ஜஹன்னம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், முதல் நரகம் ஜஹீம். இந்த நரகத்திலே எழுதப்பட்ட வார்த்தை லிகுல்லி ஷைஇன் ஷௌகுன் வ ஷௌகி, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆசை உண்டு, எனக்கு ஒரு ஆசை, என்னிலே 3 பேர்கள் தான் இருப்பார்கள் என்று அந்த நரகத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. எனக்குள்ளே 3 ஆள் தான் இருப்பான். பெருமானார் யாரென்று படித்து பார்க்கிறார்கள், யாரென்று பார்க்கிறார்கள், சூஉல்லன், அடுத்தவர்களை பற்றி கெட்டெண்ணம் கொண்டு வாழுகிறார்களே, நல்லதையே நினைக்க மாட்டான், கெட்டதை மட்டுமே பார்க்கக்கூடிய சூஉல்லன் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இருக்கிற இடம் ஜஹீம். அடுத்ததாக அல் ஹாசித், பொறாமைக்காரன் இருக்கிற இடம் ஜஹீம். அடுத்ததாக எழுதப்பட்டிருந்தது சாஹிபுத் தியரா, பறவை ஜோசியம் பார்க்கக்கூடியவர்கள், ஜோசியம் பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிற இடம் ஜஹீம். இன்றைக்கு நம் சமுதாயத்தினுடைய பெண்மணிகளை பார்த்தால் ஜோசியக்காரர்களுக்கு முன்னால் கோயில்களிலே நம்முடைய இஸ்லாமிய பெண்மணிகள் புர்காவோடு நிற்கிற வழக்காட்சி, இவர்கள் எல்லாம் இருக்கிற இடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஜஹீமில் இருப்பார்கள். அடுத்த நரகத்தை பற்றி சொல்கிறார்கள். ஜஹன்னமில் யார் இருப்பார்கள் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், ஆக்குல் வாலிதைன், பெற்றோர்களை நிந்தித்து வாழக்கூடியவர்கள். உலகத்திலே வாழுகிற பொழுது பெற்றோரை பெற்ற பெரும் பாக்கியசாலிகள், பெற்றோர்களுக்கு ஹிதமத் செய்யாமல், பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யாமல், பெற்றோர்களை நிந்தித்து அவர்களுடைய பத்வாவையும் அவர்களுடைய சாபத்தையும் வாங்கக்கூடியவர்கள் இருக்கிற இடம் ஜஹன்னம். முதுமினே ஹம், இரண்டாவதாக மது அருந்தக்கூடியவர்கள், மது அருந்தி வாழக்கூடியவர்கள் இருக்கிற இடம் ஜஹன்னம். மூன்றாவதாக சொன்னார்கள் அத்தயூஸ், தன் மனைவியை கூட்டிக் கொடுப்பவன் இருக்கிற இடம் ஜஹன்னம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது நரகத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். லலா, இந்த லலாவிலும் எழுதப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, எனக்குள்ளேயும் 3 பேர்கள் வருவார்கள். பெருமானார் யார் என்று படித்து பார்க்கிறார்கள், ஷேகுல் ஜானி, வயதான காலத்திலும் விபச்சாரம் செய்யக்கூடிய விபச்சாரி ஷேகுல் ஜானி. இரண்டாவதாக முஸ்பிலுல் இஸார், தன்னுடைய வேட்டியை கரண்டிக்கு கீழே கட்டி பெருமையை வெளிப்படுத்தக்கூடியவன். மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள் அல் மன்னான், செய்த தர்மத்தை சொல்லிக் காட்டக்கூடியவன். நான் இவ்வளவு தர்மம் செஞ்சேன், அவ்வளவு தர்மம் செஞ்சேன், ரகசியமாக வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாத அளவிற்கு கொடுக்க வேண்டிய இந்த சூழலில் தர்மத்தை சொல்லிக் காட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, நன்மையை சொல்லிக் காட்டக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் இருக்கிற இடம் லலா. அடுத்ததாக பெருமானார் சொன்னார்கள் சஈர் என்ற நரகம் இருக்கிறது, அந்த நரகத்திற்குள்ளேயும் 3 பேர்கள் இருப்பார்கள். நான் நாராஜிலே கண்டு வந்தேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். என்ன சொன்னார்கள்? முல்ஹிதுன் பில் ஹரம், காபத்துல்லாவிலேயே தவறு செய்யக்கூடியவர்கள், அங்கேயும் போய் தொழாம காபத்துல்லாவில ரூம்ல இருந்துகிட்டே தொழக்கூடியவர்கள் நம் சமுதாயத்திலே நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். காபாவிலே தவறு செய்யக்கூடியவர்கள். இரண்டாவதாக முத்தபிஅம் பில் இஸ்லாமி சுன்னத்துல் ஜாஹிலிய்யா, இஸ்லாத்திலே பிறந்து கொண்டு ஜாஹிலியத்தின் நடைமுறைகளை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள், பித்ஆத்துக்களை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள். இன்றைக்கு கல்யாணம் என்று வருகிற பொழுது 1000 பித்ஆத்துக்கள். கல்யாணத்தில் 2 சாட்சி, ஒரு வக்கீல், கொஞ்சம் சொந்தங்கள் ஒன்று சேர்ந்தால் திருமணம் நடந்துவிடும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற திருமண முறை ஊர் கூட்டே, உறவு கூட்டே, அகலப்பந்து, அகலப்பத்திரிகைகள், இதுவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித்ஆத்துக்களை செய்யக்கூடியவர்கள் இருக்கிற இடம் சஈர் என்றார்கள். அடுத்தும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், சஈல் யார் இருப்பார்கள் தெரியுமா? பெருமானார் முத்லிபு தமின் பிகைரி ஹக்,
கொலை செய்யக்கூடியவர்கள், அநியாயமாக கொலை செய்யக்கூடியவர்கள் இருக்கிற இடம் சயீர் என்று சொல்லிவிட்டு அடுத்த நரகம் சக்கரை பற்றி பெருமானார் சொல்லுகிறார்கள். இந்த சக்கரை என்ற நரகத்தில் யார் இருப்பார்கள்? பெருமானார் பேசுகிற பொழுது சொன்னார்கள், தாரிக்குஸ் ஸலா, யார் உலகத்திலே வாழுகிற பொழுது தொழுகையை விட்டு வாழ்ந்தார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்காக படைத்திருக்கிறானோ அந்த தொழுகையை விட்டு வாழ்ந்தவர்கள் இருக்கிற இடம். இரண்டாவதாக ஏழைகளுக்கு உணவு கொடுக்காதவர்கள் இருக்கிற இடம். இன்றைக்கு நம் சொந்த பந்தங்களில் இருக்கிற ஏழைகளுக்கு கூட உணவு கொடுக்கிற நிலை நம்மிடத்தில் இருக்கிறதா? தேடிச் சென்று உணவு கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இத்ஆமு தஆம், ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்காதவர்கள் இருக்கிற இடம். மூன்றாவதாக வீணாக சுற்றித் திரியக்கூடியவர்கள் இருக்கிற இடம். வீணாக சுற்றித் திரியக்கூடியவர்கள், மறுமை நாளை பொய்ப்பித்துக் கொண்டு சுற்றித் திரிகிறார்களே, இவர்கள் இருக்கிற இடம் சக்கர் என்று பெருமானார் சொல்லிவிட்டு ஆறாவது நரகத்தை சொல்லுகிறார்கள், ஆவியா. இந்த ஆவியாவில் யார் இருப்பார்கள்? பெருமானார் அங்கேயும் 3 பேர்கள் இருப்பார்கள் சொல்லி காட்டுகிறார்கள். முதலாவதாக மானி உஸ்ஸகாத், ஜகாத்தை யார் கொடுக்காமல் உலகத்திலே வாழுகிறார்களோ. அடுத்ததாக ஆக்கிலு ரிபா, வட்டி தொழில் செய்பவன், வட்டியை வாங்கி சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கிற இடம் ஹவியா. இமாமுன் ஜாயிர், அநீதி அளிக்கிற அரசியல்வாதிகள் வாழுகிற இடம் ஹவியா. 7வது நரகத்தை சொல்லுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்கு போய் பார்த்தேன், 7வது நரகம் உத்தமா என்ற நரகத்தில் யார் இருப்பார்கள்? ஷுகுன் முத்தா, கஞ்சனாக உலகத்திலே வாழ்ந்தார்களே, ஜோப்புல கையவே விடாம உலகத்துல வாழ்ந்தானே, இவன் இருக்கிற இடம். அவன் முத்தபி, மன இச்சைப்படியே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தவர்கள் இருக்கிற இடம். இமாமுன் லால், வழிகெடுக்கிற இமாம்கள், பள்ளியின் இமாம், வழிகெடுக்கிற இமாம்கள், சமூகத்திற்கு நேர்வழி காட்டாத இமாம்கள் இருக்கிற இடம் உத்தமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு இடத்திலே அழுந்தே சொல்லுகிறார்களே. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். முதல் வானத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் கண்டு நரகத்தை காணுகிறார்கள். 2வது வானத்திலே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறார்கள். 3வது வானத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை காணுகிறார்கள். 4வது வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை காணுகிறார்கள். 5வது வானத்திலே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை காணுகிறார்கள். 6வது வானத்திலே நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறார்கள். 7வது வானத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை பார்க்கிறார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், ஏன் 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் இருக்க 7 வானத்தில் ஏன் 8 நபியை மட்டும் அல்லாஹ் காட்ட வேண்டும்? 7 வானத்தில் பார்த்தது 8 நபி, எல்லா நபியையும் பார்த்திருக்கலாமே. ஏனென்றால் நபிக்கு எதிர்வரும் காலத்தை பற்றி படிப்பினை பாடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 8 பேர்களை காட்டுகிறான். எதிர்வரும் காலத்தை பற்றி அறிவுறுத்துவதற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை காட்டியதன் நோக்கம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே பிறந்தார்கள், பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். நாயகமே, நீங்களும் இப்படித்தான் மக்கா என்ற சொர்க்க பூமியிலே பிறந்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒரு நாள் அனுப்பப்படுவீர்கள் மதீனாவிற்கு. ஆதமை பார்த்து நீங்கள் பாடம் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலேயே இருந்திருந்தால் மனிதர்கள் உருவாகி இருக்க மாட்டார்கள். சொர்க்கத்திலே இருந்திருந்தா எதுவும் நடந்திருக்காது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்ததால் மக்கள் பெருகினார்கள். நாயகமே, நீங்கள் மக்காவிலே இருக்கிற வரைக்கும் இஸ்லாம் அதிகரிக்காது, நீங்கள் மதீனாவிற்கு சென்றதற்கு பிறகுதான் இஸ்லாம் ஓங்கி வளரும், உலகத்திற்கு மர்க்கஸாக மதீனா மாறிப்போகும் என்றொரு பாடத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காட்டுகிறார். 2வது வானத்தில் 2 நபியை பார்க்கறாங்க. நபியுனா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஷஹீதாக்கப்பட்டார்கள், யூதர்களால் ஷஹீதாக்கப்பட்டார்கள். நபியே, உங்களுக்கும் எதிரிகள் யூதர்கள், அவர்களுக்கு எப்படி யூதர்கள் எதிரியோ உங்களுக்கும் எதிரிகள் யூதர்கள், உங்களையும் ஷஹீதாக்குவார்கள் நாயகம். பெருமானாருக்கு முன்பதாகவே அறிவிப்பு செய்யப்படுகிறது. கைபர் போர்க்களத்திலிருந்து பெருமானார் வருகிறார்கள். பெருமானாருக்கு விருந்து கொடுக்கிறார் ஒரு யூத பெண்மணி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எல்லாம் விருந்தை ஏற்று சாப்பிடுகிறார்கள். ஒரு நபித்தோழர் சாப்பிட்டு விடுகிறார். அடுத்ததாக பெருமானார் ஒரு கவளம் வாயிலை வைத்து விழுங்குகிறார்கள். அந்த மாமிசம் பேசுகிறது, அந்த மாமிசம் பேசுகிறது, நபியே நாயகமே, எனக்குள் விஷம் இருக்கிறது நாயகமே, நீங்கள் தொட்டு விடாதீர்கள் நாயகமே, நீங்கள் தொட்டு விடாதீர்கள் நாயகமே. பெருமானார் சகாபாக்களை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார்கள், சாப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார்கள். அந்த பெண்ணை அழைக்கிறார்கள், ஏனம்மா, உனக்கு நான் என்ன துரோகம் செய்தேன், எதற்காக எனக்கு விஷம் வைத்தாய்? அந்த பெண்மணி சொன்னார்கள், இந்த விஷம் வைத்ததற்கு காரணம், நீங்கள் நபியாக இருந்தால் விஷம் ஒன்றும் செய்யாது, நபி இல்லை என்றால் இதோடு உங்களுடைய சாப்டர் க்ளோஸ் ஆக வேண்டும், உங்களுடைய நிலை போக வேண்டும் என்பதற்காகத்தான் விஷம் வைத்தேன்.
பெருமானார் மன்னித்தார்கள் என்ற வரலாறும் உண்டு. இன்னொரு ரிவாயத்திலே ஒரு சஹாபி இறந்த காரணத்தினால் பழிக்கு பழியும் வாங்கப்பட்டது என்ற வரலாறும் உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு லுக்மா சாப்பிட்டு விடுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியிலே அந்திம காலத்திலே பெருமானார் படுத்திருக்கிற பொழுது சொன்னார்கள், அம்மா ஆயிஷா, அம்மா ஆயிஷா, அன்றைக்கு யூத பெண்மணி கொடுத்த விஷம் இன்றைக்கு என் நெஞ்சை அறுக்கிறதம்மா, இன்றைக்கு என் நெஞ்சை அறுக்கிறதம்மா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உயர்ந்த வரலாறாக இருக்கிற ஷஹாதத்தை பெருமானாருக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை காட்டி உங்களுக்கு ஷஹாதத் வரும் என்று ஒரு பாடம் சொல்வார். நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எதற்காக அல்லாஹ் காட்டுகிறான்? நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறந்தவர்களை ஹயாத்தாக்குகிற ஆற்றல் படைத்தவர்கள். நாயகமே அது அவங்களுக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க, உங்களுக்கும் உண்டு. இறந்தவர்களை ஹயாத்தாக்குகிற ஆற்றல் கூட அல்லாஹ் நாடினால் யாருக்கும் அல்லாஹ் வழங்குவார். வரலாற்றில் ஒரு செய்தி, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருந்து அழைப்பு கொடுக்கிறார்கள். பெருமானார் விருந்துக்கு நண்பர்கள் அழைப்பு கொடுத்தால் ஏற்கிற பழக்கம் உண்டு. சரி ஜாபிரே, நாளைக்கு வருகிறேன். ஜாபிர் ரலியல்லாஹு வீட்டுக்கு செல்கிறார்கள். பெருமானாருக்கு அந்த ஆட்டு மாமிசத்திலேயே முன்தொடை ரொம்ப பிடிக்கும். அதனால் ஆட்டை அவங்களே அறுத்து, ஜாபிர் ரலியல்லாஹுவே அறுத்து முன்தொடையை எல்லாம் தயார் செய்கிறார்கள். இதை பார்த்த 2 ஜாபிர் ரலியல்லாஹுவினுடைய மக்களும், சின்ன சின்ன பசங்க, வாப்பா இப்படித்தானே ஆட்டை அறுத்தாருன்னு பெரிய ஆளு சின்ன ஆளை போட்டு அறுத்துருச்சு. ரத்த வெள்ளத்தில் இறந்து போகிறார். இதை பார்த்த மயக்கத்தில் பெரியவரும் மயக்கமுட்டு இறந்து போகிறார். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்குள்ளிருந்து வெளியே வருகிறார்கள். 2 பிள்ளைகள் இறந்து கிடக்கிறார்கள். நம்முடைய நிலையாக இருந்தால் என்னவாக இருக்கும் எண்ணி பார்க்கிறோம். ஆனால் ஜாபிர் ரலியல்லாஹு அண்ணலின் மீது வைத்திருந்த அன்பு பிள்ளைகளை விட அதிகமான அன்பு. தன்னுடைய அன்பு பிள்ளைகள், தன் பாசமாக வளர்த்த பிள்ளைகள், இன்னும் பருவ வயதை கூட அறியாத பிள்ளைகள், 2 பிள்ளைகளையும் வீட்டின் ஓரத்திற்குள்ளே போட்டு பூட்டி வைத்துவிட்டு இரத்தச் சுவடுகள் பெருமானாருக்கு தெரிந்துவிடக் கூடாது என்று அனைத்தையும் கழுவிவிட்டு சிரித்த முகத்தோடு, கவலை முகமாக இருந்தால் கண்மணி நாயகம் கண்டுகொள்வார்கள் என்று சிரித்த முகத்தோடு பெருமானாரிடத்திலே சென்று, நபியே நாயகமே, நபியே நாயகமே, என் வீட்டுக்கு விருந்துக்கு வாருங்கள் நாயகமே என்று பெருமானாரை சிரித்த முகத்தோடு அழைத்து வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே வருகிறார்கள். ஜிப்ரீலின் தொடர்பை கொண்டவர்கள், அல்லாஹ்வோடு நேரடியாக பேசக்கூடியவர்கள், உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை உணர்ந்து சொல்லுகிற ஆற்றல் படைத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு தெரியாதா? வீட்டிலே வந்து உட்கார்ந்தவுடன் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா, சாப்பிடலாமா நாயகமே, ஆரம்பிக்கலாம் நாயகமே என்று சொல்ல, சிரித்த முகத்தோடு சொல்ல, பெருமானார் உங்கள் பிள்ளைகளையும் அழைத்து வாருங்கள், எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுதுதான் ஜாபிர் ரலியல்லாஹுவினுடைய கண்கள் குளமாகிறது. நபியே நாயகமே, என் பிள்ளையை அழைக்க முடியாத நாயகமே, என் பிள்ளையை அழைக்க முடியாத நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் ஜாபிரே என்று கேட்க, அவர்கள் ஒருவரை ஒருவர் அறுத்துக் கொண்டார்கள் நாயகமே, இறந்து கிடக்கிறார்கள் நாயகமே, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு ரசூல் அழைத்தார்கள் என்று அழையுங்கள், ரசூல் அழைத்தார்கள் என்று அழையுங்கள். ஜாபிர் ரலியல்லாஹு போய் சொல்லுவார்கள். அந்த 2 பிள்ளைகளும் தூங்கி எழுந்ததை போன்று எழுந்து வருவார்கள், பெருமானாரோடு சாப்பிடுவார்கள். அதற்கு பிறகு நீண்ட காலம் வாழ்ந்தார்கள். வரலாறு சொல்கிறது. இதை மிஅராஜிலேயே அல்லாஹ் சொல்லிவிட்டான். நபியே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும்தான் இந்த ஆற்றல் இருக்கிறதுன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கும் அந்த ஆற்றல் உண்டு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு பிறவி குருடை குணப்படுத்துகிற ஆற்றலை கொடுத்தோம். அது உங்களுக்கும் கிடைக்கும் நாயகமே, உங்களுக்கும் கிடைக்கும் நாயகமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் கொடுத்தான். வரலாறு நீண்டு போகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பத்ர் போர்க்களத்திலே உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா கண்ணை எடுத்து கையில வச்சிட்டு வர்றாரு. நபியே நாயகமே, நான் இப்பதான் கல்யாணம் பண்ண புதுமண தம்பதி நாயகமே, என் பொண்டாட்டி ஏற்கனவே நல்ல கண்ணா இருக்கும் போதே பாடா படுத்துறான் நாயகமே. இது பொட்ட கண்ணோடு நான் போனா அந்த பொட்டை என்னை என்ன பாடுபடுத்துவாளோ தெரியவில்லை நாயகமே, நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும் நாயகமே என்று சொல்ல, பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ உடைஞ்சு போன பார்ட்ஸ் எடுத்து ஒட்ட வச்ச மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கண்ணை எடுத்து வைத்து தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து தேய்க்கிறார்கள். அந்த கண் இருக்கிறதே இன்னொரு கண்ணை விட அதிக பார்வையை கொடுத்தது. நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு கொடுத்த ஆற்றலை விட வலுவான பலமான ஆற்றலை உங்களுக்கு தருவோம் என்று காட்டுவதற்காக 2வது வானத்தில் 2 நபியை காட்டுகிறார். 3வது வானத்திலே நபியுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம், உலக அழகன் யூசுப்.
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நேசிப்பதற்கு ஒரு காரணம் இருந்தது நாயகமே, அழகு. ஆனால் நேசத்திற்கான நாளும் உங்களிடத்தில் இருக்கிறது நாயகமே. ஜமால், கமால், நவால், கராபத் என்று சொல்லுவார்கள். அழகை மனிதன் நேசிப்பான், அறிவை மனிதன் நேசிப்பான், உபகாரத்தை மனிதன் நேசிப்பான், சொந்தத்தை மனிதன் நேசிப்பான். இந்த நாளும் ஒட்டுமொத்தமாக இருப்பது உங்களுக்குத்தான் நாயகமே, உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லை. நாயகத்தின் அழகு எவ்வளவு பேரழகு பெருமானார். நாயகத்தின் அழகை பற்றி வர்ணிப்பதாக இருந்தால் வர்ணித்துக் கொண்டே இருக்கலாம். உம்மு மஅபத் வர்ணிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உலகத்தில் இருக்கிற எந்த பொருளுக்கும் ஒப்பாக ஆக்க முடியாது. ஆயிஷாட்ட போய் நாயகத்தினுடைய அழகு என்ன, குர்ஆனின் அழகு என்னவோ அதுதான் பெருமானாரின் அழகு. இதெல்லாம் தாண்டி இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி தன் தர்ஜுமாவிலே அல்லாஹ்வை உச்சகட்டமாக பேசுகிறார்கள். அல்லாஹ்வை ஒருவன் பார்க்க வேண்டுமானால் பெருமானாரின் நூரை பார்க்கட்டும் என்றார்கள். பெருமானாரின் பேரொளியை காணட்டும். அல்லாஹ்வின் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் பெருமானார் என்று புகாரி இமாம் பேசுகிறார்கள் என்றால் பெருமானாரின் அழகு என்ன? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வயசு 15. ஆயிஷா ரலியல்லாஹுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வயசு 60. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ராட்டை நெய்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வையே பார்த்துட்டு இருக்காங்க. 15 வயசு பொண்ணு 60 வயசு கிழவனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன ஆயிஷா இப்படி பார்த்து கொண்டே இருக்கிறாயே, உங்கள் அழகை ரசிக்கிறேன் நாயகமே. நம்ம ஊர்ல எல்லாம் நடக்குமா? இவர் வேண்டாம் சொல்லு வச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நேர் ஆப்போசிட்டா 15 வயசு பிள்ளைய பார்த்துக்கிட்டே இருப்பாரு, வயது வித்தியாசம் இல்லாமல். 70 இன்னைக்கு 80 பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி என்ன ஆயிஷா நான் அழகாக இருக்கிறேன். நபியே நாயகமே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் காலத்தில் இருக்கிற பெண்கள் மட்டும் இருந்து உங்களை பார்த்திருந்தால் அவர்கள் ஆப்பிளை அறுத்து கையை அறுத்தார்கள், உங்களை பார்த்திருந்தால் அவர்கள் இதயத்தையே அறுத்திருப்பார்கள் நாயகமே. அவ்வளவு பேரழகு பெட்டகம் நாயகமே. அண்ணலின் அழகு, அண்ணலின் அறிவை பற்றி ஒரு ஆசிரியர் தானே 1,00,000 மாணவர்களில் ஒருவரை சோடையாக ஆக்கினார்களா? யோசித்து பார்க்க வேண்டும். எல்லோரையும் உலாயிக்க ஹிஸ்புல்லா, இவர்கள் அல்லாஹ்வின் ஆர்மிக்கள், யாரை பின்பற்றினாலும் வெற்றி நிச்சயம் என்று மனிதர்களாக அல்ல உலகின் புனிதர்களாக மாட்டிக் காட்டிய மாமேதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள். இதையெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை காட்டி எல்லாம் சொல்லிட்டான். உபகாரம் அண்ணலை போன்ற ஒரு உபகாரி அகிலத்தில் இல்லை. முல்லா அலிகாரி இடத்துல போய் ஒருத்தர் கேட்கிறாரு, என்ன அண்ணல் பெரிய உபகாரி என்று சொல்கிறீர்களே, காஃபிர்களும் உலகத்திலே வாழ்கிறார்களே, பிறகு எப்படி அண்ணல் உபகாரியாக இருக்க முடியும்? காஃபிர்கள் உலகத்திலே வாழ்கிறார்களே. முல்லா அலிகாரி அழகாக பதில் சொல்லுவார்கள். ஆறு ஓடுகிறது, ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. வலது பக்கம் இருப்பவர்கள் ஆற்றில் இருக்கிற தண்ணீரை எல்லாம் எடுத்து பயன்பெற்றுக் கொண்டார்கள். இடது பக்கம் இருப்பவர்கள் நாங்க அந்த ஆற்றை தொடவே மாட்டோம் என்று ஆற்றின் மீது கோபம் கொண்டிருக்கிறார்கள். ஆறு ஏதாவது பாவம் செய்ததா? யார் கேட்டாலும் ஆறு கொடுக்கும். எடுத்தவர்கள் ஏற்றம் பெறுவார்கள், எடுக்காதவர்கள் ஏமாந்து போவார்கள். இதை போன்றுதான் பெருமானார் ஆறு எடுத்த முஃமின்கள் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரராக ஏற்றம் பெறுகிறார்கள். எடுக்காத காபிர்கள் இது அவர்களின் குறையே தவிர அண்ணனின் குறை இல்லை என்றார்கள் முல்லா அலிகாரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்றார். பெருமானார் ஒரு உபகாரி. பெருமானார் நமக்கு என்ன சொந்தம் தெரியுமா? நாயகத்தின் மனைவி நமது தாய்மார்கள். அவங்களை கல்யாணம் பண்றது யாருக்கும் கூடாது. பெருமானார் மார்க்கத்தின் தந்தை, மார்க்கத்தின் தந்தை, நம் தந்தை. இந்த 4 காரணமும் பெருமானாரிடத்தில் இருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே ஒரு காரணம் இருந்தது. நபியே உங்களிடத்திலே 4 இருக்கிறது என்று காட்டுவதற்காக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் காட்டுகிறான். அடுத்த வானத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் எழுத்தின் மூலமாக உலகத்திற்கு நிறைய செய்திகளை கொடுத்தார்கள். நாயகமே, எழுத படிக்க தெரியாது என்று நினைக்காதீர்கள். உங்கள் முத்திரை பல சாதனைகளை செய்யும் நாயகமே. கைசருக்கு போன முத்திரை, கைசருக்கு முத்திரை தான் அனுப்பினார்கள், ஈமான் கொண்டார். நஜ்ஜாசிக்கு முத்திரை தான் அனுப்பினார்கள், ஈமான் கொண்டார். கிஸ்ரா பெருமானாரின் முத்திரையை கிழித்தார். அல்லாஹும்ம மஸ்ஸிக்குஹும், பெருமானார் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள், என்னை கிழித்ததை போன்று, என் கடிதத்தை கிழித்ததை போன்று அவரின் ஆட்சியை ரப்பே கிழித்து விடு என்றார்கள். கிழித்து விடு என்றார்கள். என்ன நடந்தது? வரலாறு சொல்லுகிறது, ஒரு பொண்ணு அப்பனும் மகனும் காதலிச்சான். ஒரே பொண்ணு, அப்பனும் பிரியப்படுகிறான், மகனும் பிரியப்படுகிறான். மகன் ஒரு வேலையை செஞ்சான், குவத்தை பாவா என்று நல்ல சக்தி உள்ள டானிக் என்று ஒரு விஷம் மருந்து கொண்டு போய் அப்பம் பாக்குற மாதிரி வச்சுட்டான். அப்பம் பாக்குற மாதிரி வச்சாச்சு. இந்த அப்பன் நினைக்கிறான், மகனை கொலை செஞ்சாதான் நம்ம வாழ முடியும். அதனால நேரா போனா மகனை கொலை செஞ்சிட்டான்.
மகன் செத்து கிடக்கிறான். வந்து பார்த்தா குவ்வத்தி பாகான்னு டானிக் இருக்கு, அதை எடுத்து இவன் குடிச்சிட்டு இவனும் செத்துட்டான். அந்த ஆட்சி கவிழ்ந்து போனது ஒரு பெண்ணின் காரணமாக. பெருமானாரின் பேப்பரை கிழித்தார்கள், முத்திரையை அவர்கள் கிழிந்து போனார்கள். வரலாறு சொல்கிறது. பனு ஹாரிஸ் பெருமானாரின் முத்திரை செல்லுகிற பொழுது கிழித்தார்கள். மாலகும் தஹவல்லாஹு பிஉகூலிஹிம். அவர்களுக்கு என்ன ஆனது? பெருமானாரினுடைய முத்திரை வதித்த அந்த தாள் போகும்போது ஆட்டி முறமாக்கிட்டான். அந்த காலத்துல முறை செய்வாங்க, காகிதத்திலே ஆட்டி முறம். இவன் ஆட்டி முறமாக்கிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாலகும், ஒரு நபியின் முத்திரையை என்ன செய்வது என்று கூட தெரியாமல் இருக்கிறார்களே, மாலகும் தஹவல்லாஹு பிஉகூலிஹிம். அல்லாஹ் இவர்களின் அறிவை போக்குவானாக. பிறக்கிற குழந்தை எல்லாமே அப்லகு தான், ஒரு மாதிரி ஒழுதுகிட்டே தான் பிறப்பான். காரணம், பெருமானாருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை காட்டி இந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தின் பொறுமை. நாயகமே, ஹாரூன் பொறுமையால் சாதித்தார், நீங்களும் பொறுமையால் சாதிப்பீர்கள். 13 ஆண்டு பொறுமை. மதீனா நகரத்திலே பெருமானார் அரசோட்சி நடத்தினார்கள். வரலாறு சொல்கிறது, நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு அசா பாம்பாக மாறியது. அசா பாம்பாக மாறியது. நாயகமே, உங்களுக்கு அசா பேசும் நாயகமே. அவர்கிட்ட பாம்பு பேசவில்லை இல்ல, ஆனால் உஸ்துவானத்தை ஹன்னானா பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து பேசிய உஸ்துவானத்தை ஹன்னானா பேசியது நாயகமே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நான் கலீலாக தேர்ந்தெடுத்தேன், உங்களை நான் ஹபீபாக்கிக் கொள்கிறேன் நாயகமே என்று அல்லாஹ் காட்டுவதற்காக இந்த பயணத்தை ஏற்பாடு செய்து சிதறத்துல் முன்தஹாவை பெருமானார் கடந்து சென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதுக்கு மேல என்னால போயிட்டு வர முடியாது, நான் எரிந்து விடுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸுஹ்ருஃப், காபா கௌசைன், ஸுஹ்ருஃப் எல்லாம் தாண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பெருமானார் சந்திக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்காக என்ன கொண்டு வந்தாய் என்று கேட்கிற பொழுது, அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத். நான் நாயகமே, உங்கள் நாயகம் சொல்லுகிறார்கள், ரப்புல் ஆலமீனே, உனக்கு காணிக்கை, பொருளாலான உடலாலான அத்தனை காணிக்கையையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன் நாயகமே. உங்களுக்கும் அல்லாஹ்வினுடைய அருள் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அங்கேயும் உம்மத்தை மறக்கவில்லை. எனக்கு மட்டும் சலாம் போதாது நாயகம். பெருமானார் சொல்லுகிறார்கள், என் உம்மத்துக்கும் வேண்டும் என்று சொல்லி அத்தஹியாத்தை பெருமானார் வாங்குகிறார்கள், தொழுகையை பெருமானார் வாங்குகிறார்கள், இஸ்திக்ஃபாரை பெருமானார் வாங்குகிறார்கள், சூரத்துல் பக்ராவினுடைய கடைசியை பெருமானார் வாங்குகிறார்கள். ஒரு ரிவாயத்தில் ஆயத்துல் குர்சியை அல்லாஹ்விடத்திலிருந்து அன்பளிப்பாக பெருமானார் வாங்கி வருகிறார்கள். அல்லாஹ் 50 வக்து தொழுகையை கொடுப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம், என்னங்க 50 வக்து உங்கால தொழுவானா? நான் பட்ட பாடு என் சமுதாயத்துல திரும்பி போங்க. திரும்பி 9 முறை அனுப்புவார்கள். ஏன் 9 முறை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அனுப்பினார்கள்? வரலாறு சொல்கிறது, ஏன் 9 முறை அனுப்பினார்கள்? அல்லாஹ்வை தான் நேரடியா பார்க்க முடியல, அல்லாஹ்வை பார்க்கிறவரையாவது பார்த்துக்கலாம் இல்லையா? அந்த ஒரு ஆவல், அல்லாஹ்வை பார்த்தவரை பார்ப்பதற்காக. நேரா போய் கலெக்டர் தான் பார்க்க முடியல, கலெக்டர் பிஏவாவது பார்த்துட்டு வர்றமா இல்லையா? அல்லாஹ்வை பார்த்த ரசூலை மீண்டும் 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 பார்ப்பதற்காக இவ்வாறு செய்து 5 வக்து வாங்கிட்டு வரும்போது சொன்னாங்க, 5 வக்து உங்க சமுதாயம் தொழுகாது பெருமானார், நான் இதைவிட குறைக்க வெட்கப்படுகிறேன் என்றார்கள். வெட்கப்படுகிறேன் என்றார்கள். என் சமுதாயம் 5 வக்து கூடவா தொழுகாது என்றார்கள். அன்புக்குரியவர்களே, நம் நிலையை கண்டு இன்றைக்கு பெருமானார் வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொழுகையிலே எவ்வளவு பொடுபோக்கு, கஸ்லானியத்தான தொழுகை, பெருமானார் மிஅராஜிலிருந்து வாங்கி வந்த தொழுகை, பெருமானாருக்கு ஆறுதலாக அல்லாஹ் அளித்த பயணத்தில் பெருமானார் கொடுத்த பெரிய பரிசு தொழுகையை அல்லாஹ் கொடுத்தானே. இந்த தொழுகையை நித்தம் நித்தம் தொழுது ஏதோ சீசனுக்கு வருகிற வேடந்தாங்கள் பறவைகளை போன்று ரமலானுக்கு மட்டும் வந்துவிட்டு மீண்டும் பறந்து போகிற சூழல் இல்லாமல் என்றும் மிஅராஜை நாம் கரம் பிடித்து வாழ வல்லோன் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹ்ரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم أنت السلام ومنك السلام وإليك يرجع السلام. تباركت ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والإكرام. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله محمد صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.